ஹலோ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். குவைத்திலே டாப் மோஸ்ட் அண்ட் ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் த ஃப்ரூஜ் ரெஸ்டாரண்ட். இது வந்து குரைனில் இருக்குது. என்ட்ரி ஆகும்போதே ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ரிசப்ஷனிஸ்டே ஒரு பெரிய வெசலில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக ஒரு ஷாப் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ண ப்ரெட்டு, பிஸ்கெட்ஸு, குப்பூஸு எல்லாமே அவங்க ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் அரப் சாப்பிட்றதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா சாலட்ஸ்க்குனே ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. அதில் வந்து 12 to 15 டைப்ஸ் ஆஃப் சாலட்ஸ் இருந்துச்சு. இதில் வந்து ஒன்றுமே ஒவ்வொரு வெரைட்டியில் இருந்துச்சு. ஹம்மஸு, சாலட்ஸ் எல்லாமே சீஸுங்க. சீஸில் வந்து ஒன்று காரமாக இருக்கும், ஒன்று ஸ்வீட்டாக இருக்கும், ஒன்று புளிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருப்பாங்க. ப்ளெயினாக இருக்கிறதுல இவங்க நல்லா ஹனி ஊற்றி குப்பூஸ் கூட சாப்பிடுவாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ப்ரோட்டீன் ரொம்ப ரிச் அதில். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு, ஃபிக்ஸு, அப்புறம் ஸ்பைசஸ்லாம் வச்சுருந்தாங்க. இவ்வளோ பெரிய பட்டை துண்டெல்லாம் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. அரோமாவும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த பட்டையை பாருங்களேன், வச்சு ஒரு ஆளையே அடிக்கலாம் போல இருக்குது. இதில் ப்ரைஸஸ்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வேணும்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம். இந்த சைடு ரைட் சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஃப்ளோரிங்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரூஜ் வந்து குவைத்தில் நிறைய பிரான்ச் இருக்குது. இந்த குரைன் பிரான்ச் தான் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ரெஸ்டாரண்ட்டை சொல்லலாம் அவங்களது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே ஷிப்ஸு, ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இதை வந்து அவங்க வச்சுருப்பாங்க. ஆம்பியன்ஸ் வைஸ் சூப்பராக இருக்கும். இது வந்து என்ட்ரி ஆகிற பிளேஸு. இந்த சைடில் இருக்கிறதுலாம் வெயிட்டிங்க. நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை ஃப்ரீயாக பார்த்ததே கிடையாது. இவங்க வந்து காவா, பேரிச்சம்பழம் அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். வெயிட் பண்ணும் போது நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரூஜில் வந்து மொத்தம் 6 to 8 பார்ட்டிஷன் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பார்ட்டிஷனுமே ஒவ்வொரு மாதிரி டிசைன்ஸில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வால்லையே வந்து உங்களுக்கு கடாயெல்லாம் அட்டாச் ஆன மாதிரி அது ஒரு மாதிரி டிசைன்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உடன் பேட்டர்னில் வந்து வாலில் வச்சுருப்பாங்க. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் குவைத்தீஸ் வீடு, அரப்ஸ் வீட்லாம் இப்படி தான் இருந்திருக்கும் போல இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தீமில் வந்து ஒவ்வொரு ஏரியாவும் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து எடுத்தது இந்த மாதிரி இருந்துச்சு, தனி கம்பார்ட்மெண்ட்டு. எங்கள் இதில் வந்து தனியாக உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேணான்னா எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்பெஷல் மூமெண்ட்டுக்கு எங்களுக்கு ப்ரைவசியாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்ஸ் ரெஸ்டாரண்ட்டை வந்து விசிட் பண்ணலாம். ஸோ நாங்கள் உள்ளே போய் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிட்டோம். ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணதான் தெரிஞ்சிச்சு, அழகான ஃபிஷ் டேங்க் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்குமே நல்லா காம் அண்ட் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. வெயிட் பண்ணுறதோ சரி, எந்த ஒரு இதுவுமே தெரியல. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நான் ஃபோனே காமிக்கல, என் பொண்ணு இதை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டா. டேஸ்ட் வைஸும் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒவ்வொரு ஃபுட்டுக்குமே வர்த் த ப்ரைஸுன்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள். குவைத்தில் இருந்தால் போனதும் உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இந்த ஸ்வீட் பால்ஸ் தருவாங்க. நாங்கள் இன்றைக்கி இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் கார்ன் சூப்பு, ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சூப்பு. இந்த மாதிரி சூப்பை நான் எங்கேயுமே குடிச்சதில்லை. இதை வந்து பவுல்லையும் கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ப்ரெட்லேயும் தருவாங்க. ப்ரைஸ் வைஸ் ரெண்டுமே ஈக்குவல் தான். பட் ப்ரெட்டில் கொடுக்கறது வந்து உங்களுக்கு குவான்டிட்டி வந்து அதை தான் ஊற்றுவாங்க. பட் ப்ரெட்டு வந்து கன்சியூம் பண்ணிவிடும். பட் உங்களுக்கு அந்த ப்ரெட்டில் கொடுக்கறது ஃபில்லிங்காக இருக்கும். இது நம்ம ஊர் கோலா உருண்டை மாதிரி மட்டன் கீமாவில் வச்சு தருவாங்க. இதுவும் சூப்பராக இருக்கும். இது வந்து ஈரானி குப்பூஸு. ஹம்மஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. 3 to 4 குப்பூஸ் தருவாங்க. இதுவுமே உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இவன் தாங்க தலைவன். மட்டன் மந்தி அவ்வளோ டேஸ்ட்டாக இருப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருப்பான், செம்ம ஜூஸியாக இருப்பான். நான் மட்டனோட ஃபேட்டெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. பட் இதில் வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ சூப்பராக குக் பண்ணியிருப்பாங்க. அரோமாவாக இருக்கும். டேஸ்ட்டு எதை வந்து சொல்கிறதுனே தெரியாது, வேறு லெவலில் இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் எல்லா ஃபுட்டுமே டேஸ்ட்டு டாப் நாச்சாக இருக்கும். நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து வர்த்து, நல்லா நிம்மதியாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஐஸ்கிரீமும் சரி, ரொம்ப சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரீட் வைக்கணும், இல்லை என்னோடய ஒய்ஃப் ஃபேமிலி கூட நான் வந்து தனியாக ப்ரைவேட்டாக இருக்கணும், ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு எனக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, பாய்.